வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாலியா ரவிகோவிச் எழுதின ப்ரைட் இந்த போமுடைய சமரியை பார்க்கலாம் வாங்க. ப்ரைடுனா தற்பெருமைன்னு தான் அர்த்தம். ஆனால் இங்கே அவங்க என்ன ப்ரைடை பற்றி சொல்கிறாங்கன்னா, சில மனிதர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவமானங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் வெளியில் காமிச்சிக்காம அதை மூடி அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க, மூடி மறைச்சிடுவாங்க மற்றவங்க கையிலேருந்து. அந்த ப்ரைடை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ வருஷம் வேணால் யார்கிட்டையும் எதுவுமே காட்டாமல் மனிதர்கள் அவங்களுடைய அந்தரங்கத்தை மறைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் ஒரு சின்ன விஷயத்தில் அவங்க உடஞ்சி போய் விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் அவங்க நிறைய பொய்டிக் டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய மெட்டஃபர்ஸ், ஆனாலஜி இதெல்லாம் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பர்சானிஃபிகேஷன், அதாவது அவங்க பேசுகிறது ராக்ஸ், பாறைகளை பற்றி தான். ஆனால் பாறைகள்னு அவங்க சொல்கிறது மனிதர்களை பற்றி. ஆனால் பாறைகளை மனிதர்களாக அவங்க ஊமைப்படுத்தி பேசியிருக்காங்க. இதெல்லாம் ரீடர் ஸ்கேல அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அது எளிதாக எடுத்துன்னு போய் சொல்கிறதுக்காக தான். இதில் அவங்க பாறைகளை மனுஷங்களாகவே பேசியிருக்காங்க. எப்படி பாறைக்கும் ப்ரைடு இருக்குது, அதுவும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெடிப்புகளை வெளியில் காட்டாமலே இருக்குது. ஏன்னா மனுஷங்களும் அவங்க மனசுக்குள்ளே இருக்கிற காயங்களை வெளியில் காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஆனால் அதை ரொம்ப நாள் உள்ளுக்குள்ளே வச்சு 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 கடைசியில் எப்படி ஒரு பாறையில் ஒரு வெடிப்பு வருதோ, எப்படி பாறை திடீர்னு தூள் தூளாகி கீழே க்ரம்பிளாகி கீழே விழுதோ, அதே மாதிரி மனுஷங்களும் விழுந்துடுவாங்க. எப்படி பாறை ஏதோ ஒரு, அதாவது பாறை அப்படியே தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு நிகழ்வோ இல்லை யாரோ ஒருத்தங்களால், அது மனிதர்களாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்றா இருக்கலாம், அது மேலே படும்போது அதை அவ்வளோ நாள் உறுதியாக இருந்த பாறை அப்படியே கிராக் விட்டு உடஞ்சி கீழே விழுந்துடும். அதே மாதிரி தான் மனுஷங்களும் அப்படின்றாங்க. இதில் அவங்க ராக் அப்படியே ஷேட்டர் ஆகிடும், வெடித்து சிதறிடும்னு இருக்காங்க. எல்லா பாறையும் அப்படியே வெடித்து சிதறாது, அதுவாக வெடித்து சிதறாது, வெறும் கிராக் தான் விடும். ஆனால் இது ஒரு ஹைப்பர்போல், ஒரு மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு சொல்லுன்னு தான் சொல்லலாம். எப்படி ஒரு பாறை ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு, பல பல வருஷங்களுக்கு அப்படியே இருந்துட்டு திடீர்னு உடஞ்சிடுதோ, அதே தான் மனுஷங்களும். மனுஷங்க எதுவுமே வெளியில் காமிச்சிக்காமல் ரொம்ப வருஷமே இருக்கலாம். இந்த பாறை மாதிரி மனசை வச்சிட்ருக்கலாம். அவங்களுக்குள்ள இருக்கிற குறைகளையும் அவங்க மறைச்சிருக்கலாம், அவங்களுக்குள்ள அவமானங்கள், வேதனைகளும் மறைச்சிருக்கலாம். ஆனால் எப்படி பாறையும் உடஞ்சி விழுந்துருமோ அதே மாதிரி தான் மனிதனுக்குள்ளேயும் ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்றாங்க. இதுக்கு அவங்க பாறையில் ஓப்பன் வூண்டுன்னு சொல்கிறாங்க. அது வெளிப்படையாக தெரியக்கூடிய வெடிப்பை தான் பாறையில் சொல்கிறாங்க. அதே மாதிரி மனுஷனுடைய மனசில் இருக்கிற காயத்தையும் அவன் வெளிப்படுத்திடுவான் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாறை ரொம்ப வருஷம் நகராமல் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அது மேலே அது பாசி மாதிரி இருக்கிற மாசு, அப்புறம் சீவீடு இதெல்லாம் வளரலாம். அப்புறம் கடல் அலைகள் அது மேலே மோதி மோதி போகலாம். ஆனால் கடைசியில் ஒரு சின்ன சீல் அந்த பாறையில் அப்படியே தேய்ச்சிட்டு, அது உடம்பு தேய்ச்சிட்டு போகும்போது அந்த பாறை வெடிப்பை வெளியில் படுத்த ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் மனுஷங்களும். ஏதோ ஒன்று, எவ்வளோ கஷ்டங்களை அவங்க பல வருஷங்களுக்கு வெளியில் காட்டாமல் இருந்தாலும் ஒரு சின்ன ஈவெண்ட் ஏதோ ஒன்று நடக்குது, இல்லை யாரோ ஒருத்தங்களால் அவங்க சொல்கிற சொல்லாலேயோ செயலாலேயோ அவங்க உடஞ்சி போய் அவங்களுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்திடலாம் அப்படின்றது தான் இங்கே அவங்க சொல்கிறாங்க. இந்த போயம் ஃபுல்லாகவே அவங்க மெட்டஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா அந்த ஹியூமன் ப்ரைடை பற்றி காட்டுறதுக்கு தான். இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷனால் எப்போதுமே அவன் உள்ளே இருக்கிற காயத்தையோ வேதனையோ வெளிப்படுத்தாமல் இருக்கவே முடியாது. அது கடைசியில் அண்ட் பீப்புள் டூன் முடிக்கும் போது தான் இவங்க மனுஷங்களை தான் இவ்வளோ நேரம் பாறைகளாக சொல்லியிருக்காங்க அப்படின்றது நமக்கே புரிகிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. இந்த தீம் என்னென்னா, வெளியில் ஒருத்தர் எப்படி தான் அவங்க ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டாலும் ஒரு எதிர்பார்க்காத நேரத்தில் அவங்க உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க. வாங்க கவிதையை படிக்கலாம். ஈவன் ராக்ஸ் கிராக், ஐ எம் டெல்லிங் யூ. அதாவது பாறை கூட வெடிப்பு விடும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நாட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஏஜ். பாறை வெடிச்சு போகுதுன்னா அந்த பாறை ரொம்ப வருஷமாக இருந்தது, அதனால் அத்தனை வருஷம் இருந்த பாறை இப்போ தேய்மானம்னு இல்லையா, அதனால் வெடிச்சதுன்றது கிடையாது. For years they lie on their backs in the heat and the cold. So many years it almost creates the illusion of calm. அதாவது ஒரு பாறைன்னு எடுத்திங்கன்னா
வெயில், அந்த குளிர் எல்லாத்தையும் தாங்கிட்டு வருஷக்கணக்காக ஒரே இடத்துல இருக்கும். பார்த்தா அந்த பாறை வந்து அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தோணும். ஏன்னா இந்த வெயிலாலேயும் அந்த பாறையை ஒன்றும் செய்ய முடியாது, கடும் குளிராலேயும் அந்த பாறையை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பாறை அப்படியே தான் இருக்கும். தே டோன்ட் மூவ், ஸோ த கிராக்ஸ் சே இடன். அந்த பாறை நவராமலே இருக்கிறதுனால அந்த பாறைக்குள்ளே இருக்கிற அந்த வெடிப்புகள்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அது அந்த பாறை வந்து நம்ம கண்ணில் மறைச்சிடும். அ கைண்ட் ஆஃப் ப்ரைட். இதை கூட நம்ம ஒரு வகையான ப்ரைடு அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். இயர்ஸ் பாஸ் ஓவர் தெம் ஆஸ் தே வெயிட். வருஷக்கணக்காக இந்த பாறைங்க அப்படியே தான் இருக்கும், காத்துன்ருக்கும். whoever is going to shatter them hasn't come yet. ஏன்னா அந்த பாறையை வெடிக்கக்கூடிய ஷேட்டர்னு வெடித்து போகிறது தான். ஆனால் இங்கே வந்து பாறையை வந்து உருக்குலைய வைக்கணும்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த செய்யக்கூடிய அந்த நிகழ்வோ அந்த நபரோ இன்னும் வந்து சேரலை. And so the moss flourishes, the seaweed whips around, the sea bursts forth and rolls back, and still they see motionless. அந்த ஒரு நபர் வராததுனால, இல்லை அந்த ஒரு செயல் நடக்காததுனால, அந்த பாறையை சுற்றி பாசி மாதிரி இருக்கிற மாஸு, சீவீடு, அப்புறம் கடல் அலை எல்லாம் வந்து அது மேலே மோதி திரும்பி போகும். ஆனால் அந்த பாறை எந்த விதமான அசைவோ ஒரு எந்த விதமான உணர்வையோ வெளிப்படுத்தாமல் அப்படியே இருக்கும். till a little seal comes to rub up against the rocks, comes and goes. எது வரைக்கும்னா ஒரு சின்ன சீல், அது ஒரு சின்ன அனிமல், அது வந்து அந்த பாறையில் அது உடம்பு சின்ன தேய்ச்சிட்டு போகிற வரைக்கும் தான். அண்ட் சடன்லி த ராக் ஹேஸ் அன் ஓப்பன் wound. அது தேய்ச்சி போயிட்டு அப்புறம் பார்த்தா அந்த பாறையில் ஒரு பிளவை நம்ம பார்க்கலாம். ஓப்பன் woundனா நல்ல ஒரு பிளவு, நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு வெடிப்பு. I told you when rocks crack it comes as a surprise. அதான் நான் சொன்னேனே ஏற்கனவே, ஒரு பாறை வந்து வெடிக்குதுன்னா பிளக்குதுன்னா அது நமக்கு ஆச்சரியமாக தான் வரும். ஆல் த மோர் ஸோ பீப்புள். ஆனால் அதே மாதிரி தான் மனுஷங்கன்னு சொல்லி நம்மளை வந்து இவ்வளோ நேரம் அவங்க பேசுனது வெறும் பாறையை மாத்திரம் இல்லை, பற்றி மாத்திரம் இல்லை, மனுஷங்களை பற்றியும் தான் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கவிதை. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.